குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய், ஆதித்யா மற்றும் ஹாரிஸ். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சுலே. சோ மேட்ச் நம்பர் 50th. ஸோ 49 மேட்சஸ் ஒரு ரிவ்யூ முடிஞ்சு. ஸோ நீங்க கொடுத்த சப்போர்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்க சப்போர்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ ஓகே, மேட்ச் நம்பர் 50th யாருக்கா இருக்கும் பாத்தீங்கன்னா, கடப்பாறை மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்ஆர். ஸோ அதை பத்தி நம்ம ஹாரிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஹாரிஸ் ஆரம்பி. ஹாய் வியூவர்ஸ். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ஸோ மேட்ச் பத்தி சொல்லணும்னா அப்படின்னா மும்பை அண்ட் ஆர்ஆருக்கு ஆர்ஆர் ஆல்ரெடி செத்து போன ஒரு பூச்சி இந்த ஐபிஎல்ல. பட் மும்பை அப்படி எழுச்சி அந்த மும்பை டீம் வேற ரேஞ்சில் ஆடிட்டு இருக்காங்க, வேற ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா தலைமையில அந்த டீம் வேற லெவல்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே ஃபார்ம்ல இன்னைக்கு ஹிட்மேன் அண்ட் ரிங்கல்டன், அப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மும்பை பேட்டிங்க்கு வரேன். ஸோ ரிங்கல்டன், ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே கிளீனா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டார்ட். ஃபாலோ பை சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா முடிச்சிட்டாங்க. ஆளுக்கு 48 அடிச்சு 217 போய் நிப்பாட்டிட்டாங்க. சன்ரைசர்ஸை ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் செம்ம அடி வாங்கினாரு ரெண்டு பவுலரு, ஃபரூக்கி அண்ட் தீக்ஷனா. ரெண்டு பவுலரையும் பொழந்து கட்டிட்டாங்க. மும்பை வாங்கடான்னு அடிச்சாங்க. 54 ரன் கொடுத்துட்டாரு ஃபரூக்கி, 49 ரன் நம்ம தீக்ஷனா. ரெண்டு பேரு ஓவரையும் பொழந்து கட்டிட்டாங்க. லாஸ்ட்ல ரொம்ப பினிஷிங் நல்லா இருந்தது ஹார்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ். ஸோ 217ங்கிறது ஒரு இமாலய இலக்கு. அதெல்லாம் ஆர்ஆர் சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, நீங்க எனக்கு செம்ம சிரிப்பா வந்தது. நீங்க ஆர்ஆரோட அந்த ஸ்கோர் போர்டு எடுத்து பார்த்தாலே தெரியும், யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க. கடைசியா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 27 பாலுக்கு 30 அடிப்பாரு. சோ அந்த டீமோட லட்சணம் பாருங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 30 ரன் அடிக்கணுமா, அந்த லெவல்ல இருக்கு. மும்பை எப்படி சொல்றது, வேற ஒரு லீக்ல ஆடிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல இருக்க 11 பேரும் ஃபார்ம். முக்கியமா பும்ரா பத்தி சொல்லணும். 4 ஓவருக்கு 15 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பும்ரா இருக்கிற ஃபார்முக்கு அந்த டீம் டைரக்டா போய் கப்பை வாங்கி கொடுத்துட்டு நிப்பாட்டுவார்னு நினைக்கிறேன் அந்த ஃபார்மை. ஏன்னா அந்த லெவல்ல போட்டுட்டு இருக்காரு. 4 ஓவருக்கு 15 ரன் கொடுத்தா, அது இப்போ இருக்க இந்த ஒரு அதிரடியான ஐபிஎல் சீசன்ல பவுலர்ஸே டஃப் போடுறதே, அந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல 15 ரன் விக்கெட்லாம் எடுக்கிறது பெரிய விஷயமா நான் பாக்குறேன். எப்படி ஒரு பேட்ஸ்மேன் 100 அடிச்சு ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணுவாரோ, அதே மாதிரிதான் பவுலர்ஸ் விக்கெட் ரன்ஸ் கண்டெயின் பண்ணா அதே செலிப்ரேஷன் தான் பவுலர்ஸுக்கும். ஸோ அப்படி பார்த்தா மும்பையோட பெரிய ஸ்டாரா பும்ரா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அவார்ட்லாம் சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா ஷேர் பண்ணிலாம் வாங்கினாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா செம ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்டா ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது அவர் என்னடா ஆடுறாரு, போர் ஃபார்ம், வெளியே குறை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒன்ஸ் ஃபார்ம் ஆன அப்புறம், ஆக்சுவலா அவர் ஃபார்ம் அவுட்லாம் கிடையவே கிடையாது. அவர் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டார், அவ்வளவுதான் பேச்சு. ஸோ அதான் மும்பை ஒரு வேற ஒரு லீக்ல ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப புவரான சீசனா இருந்திருக்கு ஆர்ஆருக்கு. அதுல முக்கியமா ஹெட்மேயர் அண்ட் நிதிஷ் ராணா, திரும்பியும் சொல்றேன், ரெண்டு பேருமே ஃபுல் வாஷ் அவுட். அந்த அந்த டீமுக்கு ஒரு இடத்துல கூட ஹெல்ப் பண்ணல. ஹெட்மேயர்லாம் டக்ல எல்லாம் போறாரு. எப்போல்லாம் டீமுக்கு அவர் தேவையோ அப்போல்லாம் ஆப்ஷன் வெளியே உட்காந்துடுறாரு. அந்த மாதிரிதான் இருக்கு அவரு. எப்போல்லாம் ஹெட்மேயர் நம்மளுக்கு தேவை அப்படின்ற போது வேகமா உள்ள போயிடுறாரு, வாமா மின்னல்ன்ற மாதிரி. சோ ஹெட்மேயர் போர் ஃபார்ம். நிதிஷ் ராணா எல்லா ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க. நிதிஷ் ராணா ஒரு எப்படி சொல்றது, பெரிய லெவல்ல ஸ்கோர் அடிக்கவே இல்லை. சோ அந்த ஒரு விஷயம் செம்ம லேக் ஆறாரு. சூரியவன்ஷி டக்கு, அப்புறம் நம்ம ஜெய்ஸ்வாலும் பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல. சோ இப்ப இங்கேயே அடி அடி விழுந்துருச்சு. பவுலரா பாத்தீங்கன்னா பராக் மட்டும்தான் 2 ஓவருக்கு 12 ரன் கொடுத்து விக்கெட்லாம் எடுத்திருப்பாரு. சோ அவரு போட்டு கண்டெயின் பண்ற அளவுக்கு இருக்கு டீம். சோ அதுதான் செத்த பூச்சி அழிஞ்சு போச்சு அப்படின்றத சொல்லி நான் முடிக்கிறேன். சூப்பர் சூப்பர், செமையா சொன்னேன். ஓகே, நம்ம ஆதிக்கிட்ட எதிர்பார்ப்போம். ஆதி, நீ என்ன சொல்ல போறன்னு சொல்லு. டோட்டலி ஒரு ஒன் சைடட் மேட்ச் அது. ராஜஸ்தான் vs மும்பை. அதாவது பேட்டிங் ஆடும்போது நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி தான் ஆடினாங்க. எதையும் கண்டுக்கல, எவன் வந்தாலும் அடிச்சுனே இருந்தாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் 2 பேர் தான். ஆளுக்கு 48 ரன், 23 பால், 50-50 ஆடினாங்க. சூப்பராக ஆடினாங்க. ரேர் மொமெண்ட். 2 பேரும் அவார்ட்லாம் ஷேர் பண்ணாங்க. அப்படி ஒரு டேக் டீம் போட்டு தான் ஆடினாங்க. ராஜஸ்தான் பொறுத்தவரை எல்லாருமே சொல்லப்படுது தான் பவுலிங்ல. சரி, பேட்டிங்ல ஏதாச்சும் அடிப்பாங்க பார்த்தா பெரிய கொலாப்ஸ் அது.
யாருமே நிக்கல. சூரியவன்சி போன மேட்ச் 100 அடிச்சாரு. லைக் யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 100 போன மேட்ச். இந்த மேட்ச் வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் அ டக். ஸோ ஒரே மேட்ச்ல அப்படியே ஆப்போசிட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த பவுலிங் அட்டாக் எப்படி எதிர்பாரு அவரு. ஏன்னா போன மேட்ச் நல்லா தான் இருந்தாரு, நல்ல பவுலிங் அட்டாக் தான். பட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன சார் ஃபியர்ஸான பவுலிங் அட்டாக். பட் சொதப்பிட்டாரு. அண்ட் மும்பை வந்து எல்லாருமே போட்டு தள்ளிட்டாங்க பவுலிங்ல. கரண் சர்மாலாம் வந்து சூப்பரா போட்டார் நடி. மும்பைல வந்து ஒரு ஸ்பின்னர் இல்லையோன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் கரண் சர்மா அந்த ரோலை வந்து எடுத்துக்கிட்டாரு. 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஸ்பின்னர் இருக்காங்க. பேஸ் பவுலிங் சொல்லவே வேணாம். பும்ரா போல்ட்டு எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. ஓவராலா வந்து எப்படி சொல்றது, மும்பை வந்து 5 வருஷம் பசியில இருந்தாங்க கப் இல்லாம. மொத்தமா இந்த சேர்த்து இந்த வருஷம் வரப்போறாங்க. ஏன்னா அவங்க டீம் பயங்கரமா இருக்கு நிஜமாக. ஆன் பேப்பர் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒர்க் ஆகல, ஏதோ ஒரு காரணத்தினால ஒர்க் ஆகாம இருந்துச்சு. பட் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அப்படியே பீக் ஆயிட்டாங்க. பீக் மும்பை இது. இது வேற லெவல் ஃபார்ம் இதெல்லாம். சாதா ஃபார்ம்லாம் இல்ல, பீக் ஃபார்ம். இந்த டீம் வச்சு கண்டிப்பா கப்பு அடிக்கலன்னா சந்தேகமா இருக்கும். அப்படி ஒரு டீம் இது. பார்ப்போம் யாரு பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா வந்துருவாங்க. டாப் 2ல இவங்க இருப்பாங்க. டாப் 1 or 2 தெரில, பட் இருப்பாங்க. மற்ற டீம்ல ஜாக்கிரதை தான் இருக்கணும். ராஜஸ்தான் பொறுத்தவரை ஓகே என்னாச்சுன்னு தெரில. அவங்களும் ரீபில்ட் எல்லாம் பண்ணுவாங்க வழி இல்லாம. ஓகே ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ரியான் பராக்குக்கு திருப்பி ஒரு தோல்விகள். ஸோ அவர் வந்து இந்த கேப்டன்சியே வரலன்னு வந்து நான் திருப்பி திருப்பி போட்டு அவரை நான் அடிக்கிறேன். ஸோ அடிச்சாலுமே அதுதான் ஃபேக்ட். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ஆடல அப்படின்னா வந்து மேட்ச் காலி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே இதுதான் இருக்கு. ஸோ ஒரு கோச்சா வந்து ராகுல் டிராவிட் வந்து அங்க என்ன பண்றாருன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஃபார்மேட்டை மாத்தாம இது சூரியவன்சி வந்து நான் ஒரு இது வீடியோ பார்த்தேன். என்னன்னா 14 இயர்ஸ் பாய் போன மேட்ச் செம்மடி அடிச்சாரு. இந்த மேட்ச் வந்து 14 செகண்ட் கூட தாண்டல, போன உடனே கையில கொடுத்துட்டு வெளில வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா வந்து நீ எல்லா பவுலிங்ஸுமே வந்து அடிக்கணும். சும்மா ஏதோ ஒரு டீம் கூட அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. இப்போ நான் எல்லா மேட்சும் 100 சொல்லல, அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 30 to 50 ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஒரு ஒரு பெர்ஃபெக்டான பேட்ஸ்மேனுக்கான குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ இங்க எம்ஐன்னு வரும்போது ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியா இருக்கட்டும், ஸ்டிச் ஆல்ரெடி அவரை போட்டு மேட்ச் ஆகுது. அது நோட் பண்ணீங்களான்னு தெரியல, கண்ணில் இந்த இடத்துல ஏதோ ஸ்டிச்சு. ஸோ அதோடமே வந்து கேப்டன்சி பண்ணாரு. ஸோ பேட்டிங் வந்து டாப் நாச்சா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்த ஸ்கையுமே சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி. ஸோ 23 balls 48 run. ஸோ அது ஈஸியான இல்ல, ஸ்கோர் எங்கேயோ பூஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா அங்க திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் எல்லாம் ஆடவே விடல. ஸோ இவங்க 4 பேருமே வந்து ஒரு தரமான இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அங்க ஸ்கோர் செட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு கேம் வந்து ஒன் சைடு தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வந்து போட்டுருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவுலிங்குமே பாத்தீங்கன்னா அந்த லெத்தார்ஜிக்னஸ் இல்ல. 200 ஸ்கோர் தானே, சும்மா ஜாலியா போடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம நாங்க முடிச்சு காட்டுறோம்டா அப்படிங்கிற மாதிரி பும்ராவா இருக்கட்டும், கரண் சர்மா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ஒரு வெறித்தனமான பவுலிங் முன் போட்டு அந்த ஒரு கம்பேக்கு இன்னொரு கம்பேக். ஸோ இது வந்து பயங்கரமான கான்பிடன்ஸ் பில் ஆயிடுச்சு இப்ப மும்பைக்கு. ஏன்னா இவ்வளவு ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சதுல வந்து இன்னும் ஒரு ஃபயர், அந்த ஒரு ஃபயர் எப்படி நான் சொல்றேன்னு தெரியல, அவ்வளவு ஒரு ஃபயரா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் சொல்லி ஆகணும். ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு, ஆனா 2 ரன் தான் கொடுத்திருக்காரு, ஒரு விக்கெட்டு. ஸோ ஆல்ரவுண்டடா வந்து நான் இன்னைக்கு அடிச்சு கலக்கிட்டாரு. அண்ட் நீ சொன்ன மாதிரி முதல் முறையா 2 பேர் வந்து அவார்டு வந்து ஷேர் பண்றாங்க, ஸ்கை அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ அதுதான் நம்ம வந்து அதே மாதிரி ஹாரிஸ் நீ சொன்ன மாதிரி ஹிட்மேன் வந்து போட்டு நம்ம பொழந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் வந்து நான் சொன்னேன் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம், என்னால ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் டோட்டலி கம்பேக் கொடுத்து அவர் வந்து ஒரு டீம் வந்து ஓரளவு கொண்டு போறாரு. ஸோ ஓப்பனர்ஸ்ங்கிறது ஓப்பனர்ஸ் கையில தான் இருக்கு, ஒரு மேட்ச் ஸ்கோரிங் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து அந்த பவர் பிளேயர்ல வந்து பயங்கரமா யூஸ் பண்ணி, ஸோ யாருமே தப்பே சொல்ல முடியல. போறா 4 பேர் தான் ஆடுறாங்க. ஸோ அந்த லட்சத்துல வந்து ஆர்ஆர் வந்து பவுலிங் போட்டிருக்காங்க. அது மாதிரி இவங்களுமே வந்து அந்த இறக்குன விதவுமே சரி, இவங்க வந்து நினைச்சிருந்தா வில் ஜாக்ஸ் இருக்கலாம், திலக் வர்மா இருக்கலாம், இல்ல அட்டாக்கிங் தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஓவர் முடிஞ்சோடனே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவும் ஸ்கையும் வந்து அங்க ஆனந்தில் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு டீம் ஒர்க்கா வந்து ஒரு மரண கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டாப் 1 போயிட்டானுங்க, இவங்க பிளே ஆஃப் செலக்ட் ஆயிட்டானுங்க. ஸோ பிளே ஆஃப் செலக்ட் ஆயிட்டா கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரைக்கும் போவானுங்க.
கப்பும் அடிப்பானுங்க. ஸோ கப் அடிக்காம வெளில வந்ததா சரித்திரமே இல்லை எம்ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற டீம்ஸ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் ஆடணும் எம்ஐயோட ஆடும்போது. ஸோ அது மட்டும் தான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஓகே, இன்னைக்கு வந்து என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 51, ஜிடி vs எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து நாங்க லாஸ்ட் டைம் ஆர்சிபி ஜெயிச்ச மாதிரி நாங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு உள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட போன மேட்ச் ஜெயிச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து அப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல, ஜிடி சுருட்டி தள்ளிட்டாங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்து கேட்போம். இந்த வாட்டி ஆதி ஆரம்பிக்கிட்டோம். ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஜிடியோட ஸ்ட்ரென்த்தே வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த டாப் 3 பேட்டர்ஸ் 3 பேருமே வந்து நீங்க ரன்ஸ் எடுத்து பாத்தீங்க வச்சீங்கன்னா ஈக்குவலா ஒரு 500-400 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவல். எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் டாப் 3. சரியா டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் டாப் 3 இவங்க தான். அந்த டாப் ஆர்டர் வந்து எல்லாருமே சூப்பராக ஆடுறாங்க, ஒருத்தர் கூட விட்டு கொடுக்காம. ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங்ல அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனாலவே ஒரு 75% ஆஃப் த ரன்ஸ் அடிச்சிடுறாங்க அவங்களே. பாக்கி 25 தான் பாக்கி இருக்கிறவங்க ஆடுறாங்க. ஸோ ப்ரெஷர் கம்மியாகுது. ப்ரெஷர் கம்மியாகும் போது அவங்களும் ஃப்ரீ ஆடுறாங்க. அப்படி ஆடும் போதே நல்ல ஸ்கோர் வந்துடுது. இதுதான் ஜிடியோட ஃபார்முலா இந்த சீசன் ஃபுல்லாகவே. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக 190, 200 அந்த இது கன்சிஸ்டண்டாக அடிக்கிறாங்க. இதுவும் சேஃபாக ஆடுறாங்க, எந்த டென்ஷன் இல்லாமல் ஆடுறாங்க, ப்ராப்பர் பிளானோட. போன மேட்ச் சொதப்பினாங்க கொஞ்சம், பட் இந்த மேட்ச் வந்து சூப்பராக பண்ணாங்க பவுலிங்கில். சன்ரைசர்ஸ் வந்து அடிச்சாங்க, ஸ்டார்டிங்ல அடிச்சாங்க. அப்புறம் அபிஷேக் சர்மா கொஞ்சம் அடிச்சாங்க, ஓவரால் வந்துச்சு. பட் ஒன்ஸ் அந்த விக்கெட் போக போக அப்படியே கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பவுலிங்ல வந்து பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. எஸ்பெஷலி வந்து இன்னைக்கு சிராஜ் கொஞ்சம் பரவாயில்லாம போட்டார், சூப்பராக போட்டார். ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. கொஞ்சம் அந்த டோன் செட் பண்ணார். ஸோ அவர் வந்து அவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக இருக்கு பார்த்தீங்களா ஜிடி. சிராஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பவுலராக இருக்கார். யூஸ்வலாக ரஷீத் கான் பற்றி பேசுவோம், பட் சிராஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ரஷீத் கான் கொஞ்சம் அடி வாங்கினார். அது என்னன்னு தெரில. போன மேட்ச் கொஞ்சம் நல்லா போட்டார், பட் இந்த மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. 50 ரன் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அது வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக ஐ திங்க் கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக தான் யூஸ் பண்ணுறாரு பவுலர்ஸை. இஷாந்த் சர்மா மட்டும் கொஞ்சம் இருக்கிறாரு. அவரை போல வேற யாராச்சும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. மேபி இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக வேற ஒரு பவுலர் ஒரு கொண்டு வந்தால், இல்லை அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் கொண்டு வந்தால் ஒரு சேஃப்டியாக கொண்டு வராங்கன்னு தெரில. பட் யாராச்சும் ட்ரை பண்ணலான்னு தோணுது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி வந்து கில் வந்து நல்ல கேப்டன்சி தான் இன்னைக்கு. ஒரு என்ன சொல்றது, எஸ்ஆர்எஸ் நல்ல ஸ்டேஜ்ல இருந்தாங்க. பட் எப்படி எதையாச்சும் பிடிச்சி கண்டிப்பா அதை கண்டெயின் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிடிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வின். 14 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டாங்க. சேஃப்டி நெட் வந்துட்டாங்க. இன்னும் 2 அடிச்சா 18 வந்துடும். 18நாலே யூ கேன் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் இன் டாப் 2. அந்த பொசிஷன் வந்துட்டாங்க. ஸோ 4 மேட்ச் இருக்கு வேற அவங்களுக்கு. அதில் ஒன்று சிஎஸ்கே கூட. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ பார்ப்போம். ஓவராலாக ஜிடி அந்த டாப் 3 ரேஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆர்சிபி, மும்பை, ஜிடி. பட் இதில் எனக்கு தெரிஞ்சு 2 டீம் சூப்பராக இருக்காங்க. ஒன்று வந்து மும்பை ஆப்வியஸ்லி. ஜிடி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் தான் இருக்கு. ஆர்சிபியும் பேலன்ஸ் தான் இருக்கு. மேபி சொதப்ப வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். தவிர ஆல்மோஸ்ட் இந்த 3 டீம் பேலன்ஸ்டாகவே இருக்காங்க சொல்லணும். எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் ஆடுறாங்க. 3 டீம்ல ஒன்று தான் கப்பு ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். 4ஆவதா யார் வருவாங்கன்னு பாக்கி 3 பேர் அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜ் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் எண்ட் வந்துருச்சு. பார்ப்போம் என்ன நடக்கும். ஹாரிஸ், கமான், உன்னோட இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வா. அதுதான் மூணே ஒரு மந்திரம் தான். 48, 76, 64. 64 மூணே இது முடிஞ்சு. 48, 76, 3 பேரும் கெடா வெட்டுற மாதிரி அறுத்து போட்டுருந்தாங்க கதி அப்படின்ற மாதிரி ரன் அடிச்சு ஒதுக்கிட்டாங்க. ஸோ டாப் 3, இந்த டாப் 3 வந்து அங்கேயே மேட்ச் முடிஞ்சது, அங்கேயே டிசைட் ஆயிடுது. 200+ அங்கேயே போயிடுறாங்க. அடுத்து வந்த வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 225 அடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேனே அடுத்து அவங்களுக்கு வேலையை கொடுக்கல. நீங்க வந்து ஃபீல்டிங் மட்டும் பண்ணா போது, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த 3 பில்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜிடிக்கு இருக்கிறதுனால அதை தாண்டி வர முடியல. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஜிடி செல்லது யாருன்னு பார்த்தோம்னா 2 பேரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சுமன் கில்.
கேப்டனாவும் சரி, ஒரு அக்ரெசிவ் பிளேயரா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு ஹார்ட் ஹிட் 6 அடிக்கணும், 4 அடிக்கணும், எல்லா வகையிலுமே வந்து பர்ஃபெக்டா அடிக்கிறாரு. ஸோ அவர் அக்ரெஷன் காட்ட வேண்டிய அக்ரெஷன் காட்டுறாரு, பவுண்டரிஸ் அடிக்க வேண்டிய அடிக்கிறாரு, ரன் ரேட் எப்பவுமே வந்து கரெக்டான ரேஞ்சிலே வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு வகையில வந்து சுமன் கில் ஒரு பெரிய ஹீரோ. இன்னொரு ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் ஜிடில. ஏன்னா எல்லா டீமுக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெயின் பவுலர், அதாவது எல்லா டீம்லயும் வந்து ஒரு மெயின் பவுலர் இருக்கணும். ஸோ அதுல வந்து ஸ்பின்னர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரஷீத் கான் இந்த ஷாய் கிஷோர் போடுவாங்க. பட் பேசர்ல நல்லா, அதாவது கன்சிஸ்டன்ஸா ஒழுங்கா போயிட்டு இருக்கிறது பிரசித் கிருஷ்ணா தான். ஒரு டெத் ஓவர் இருந்தாலும் சரி, ஒரு ஏர்லி ஒரு 13-14 ஓவர் முன்னாடி வந்தாலுமே சரி, நல்லா போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கெல்லாம் 4 ஓவர் போட்டு 19 ரன்னு விக்கெட்டா எடுத்திருக்காரு. சோ அவர் ஒரு பெரிய இதா நான் பாக்குறேன். இந்த சைடு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மாவை தவிர யாருமே ஆடல. ஹெட் 20 ரன் காலி. அபிஷேக் சர்மா தான் ஒரே ஆளா நின்று அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி 200+ சேஸ் பண்ணும்போது அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹெட் இன்னிங்ஸும் ரொம்ப முக்கியம். பட் அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஒரு நல்ல 100 ஆடினாரு. பட் ஹெட்டால பெருசா இது பண்ண முடியல, கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. 20 ரன்லயே வெளியேறிட்டாரு. கிளாஸனும் இன்னைக்கு வந்து அடிக்க முடியல. ஸோ அவரு முன்னாடி ஏர்லியா அமுச்சு விட்டாங்க அடிக்கணும்னு பார்த்துட்டு. பட் அவரால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டாரு. ரொம்ப பாலும் எடுத்துக்கிட்டாரு, டைம் எடுத்துக்கிட்டாரு, ஆடவும் முடியல. முக்கியமா நம்ம அந்த டீம்ல, சன்ரைசர்ஸ் டீம்ல ஒரு ஆள் இருக்காரு. அவரை பத்தி சொல்றோம்னா என்னத்த சொல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ எப்ப அடிச்சடா, அதை தாண்டி எங்கடா அடிச்ச அப்படின்ற மாதிரி இஷான் கிஷன் இன்னைக்கு 18 பால் சாப்பிட்டுட்டாரு, 13 ரன் முடிஞ்சு. பாலும் சாப்பிட்டாரு, விக்கெட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா 225 ரன் சேஸ்ல வந்து பால சாப்பிட்டு நீ ரன்னை கொடுத்துட்டு போவியா? நீ சரி ஓகே டக் அவுட் ஆகிட்டு போனாலும் அந்த 18 பால் மத்த பேட்ஸ்மேனுக்காக யூஸ் ஆகும். லாஸ்ட் நேரத்துல பட்கா மீன்ஸ் ரிதீஷ் ரெட்டி எல்லாம் 9 பாலுக்கு 30, 8 பாலுக்கு 25 எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ 18 பால் கொஞ்சம் முன்னாடி கொடுத்திருந்தா ஏதாவது சம்திங் ஏதாவது நடந்திருக்கும். அட்லீஸ்ட் வந்து 2 ரேட்டாச்சும் கம்மி பண்ணிருக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு கொடுத்திருக்கலாம் இஷான் கிஷன். என்ன பண்ணாருன்னு தெரியல. சொதப்பல் சொதப்பல் சொதப்பல், சீசன் ஃபுல்லா சொதப்பல். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம், அடுத்து வரது ஃபுல்லா செகண்ட் ஹாஃபா பார்க்கலாம். ஏன்னா இஷான் கிஷனுக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். பெரிய லெவல் எஃபெக்டிவா இல்ல. சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் ஆடினாரு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஆடின மாதிரி தெரியல. முக்கியமா சொல்ல போனா சொதப்பல் லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு ஒரு நான் சன்ரைசர்ஸோட பவுலர்ஸ் எல்லாத்தையுமே வைப்பேன். முகமது சமி 40+, பட் கமின்ஸ் 40+, அன்சாரி 40+, ஹர்ஷல் பட்டேல் 40+, எல்லாருமே 40+ அடிச்சு தள்ளி குமிச்சிட்டாங்க. இதுக்கு மேல என்னத்த அடிக்க? எல்லா பவுலர்ஸ் அடிச்சு கொடுத்துட்டாங்க, வாரி வழங்கிட்டாங்க ஜிடிக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, எஃபெக்டிவா யாருமே இல்லை. எந்த பவுலர் போட்டாலும் அடிக்கிறாங்க. அவங்களோட பவுலிங் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தாலே எல்லாமே 40+. இவ்வளவு டிராபேக் வச்சுட்டு இருக்கும்போது ஜிடி எப்படி ஃபேஸ் பண்ண போவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஈஸி வின் ஃபார் ஜிடி. அவங்க 225 அடிக்கும் போதே சரி ஓகே இவங்க எவ்வளவு புஷ் பண்ணுவாங்கன்ற பாக்குற மாதிரி தான் பார்த்தாங்க. அபிஷேக் சர்மாவை தவிர சன்ரைசர்ஸ் 0, ஒண்ணுமே இல்ல. பட் கமின்ஸ் பவுலிங்கும் இல்ல. ஆக்சுவலா இப்ப பேட்டிங் கூட நல்லா ஆடினாரு இன்னைக்கு, கடைசியா வந்து ஆடிட்டு இருந்தாரு. சோ அதுதான் அந்த ரன்சேஸ்ல வந்து அவங்க எஃபெக்டிவா இல்ல. ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க போயிருக்கணும் ஹிட்டுக்கு. 14வது ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு 13வது ஓவர் வரைக்கும் 2 விக்கெட் தான் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெருசா எடுத்துட்டு வர முடியல, ஏன்னா அங்கேயே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஜிடி வந்து சும்மா சொல்லக்கூடாது, சரியான டீமா இருக்காங்க எல்லா வகையிலுமே. பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, ஃபீல்டிங்லயும் சரி, ஒரு நல்ல கேப்டன்சி, எல்லா வகையிலுமே பார்த்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மும்பை அண்ட் ஜிடி வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி, பஞ்சாப், மேபி அடுத்தடுத்த டீம் வரலாம். ஸோ அதுதான் ஜிடி அண்ட் மும்பை ப்ராபப்ளி என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 2 வருவாங்க. அடுத்த 2 வந்து அடுத்தடுத்த டீம் வருவாங்க. ஸோ அதான் ஜிடிக்கு ஒரு நல்ல வின். அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. அந்த டாப் 3 ஃபார்ம்ல இருக்கனால ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஏன்னா அதை தாண்டி வந்து ஷாருக் கானும் இன்னைக்கு வந்து நம்ம திவாட்டியாவும் சேர்ந்து 6 ரன் அடிச்சாங்க. ஒரு 6 அடிச்சாங்க 2 பேருமே. ஸோ அது பால் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா 5 பால் தான். அவர் 2 பால், இவர் 3 பால். ஸோ 3 பால் 2 பேரையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா 5 பாலுக்கு 12 ரன். ஸோ இதெல்லாம் வேல்யூபிளான அசெட் டீமுக்கு லாஸ்ட் நேரத்துல. ஸோ பால்ஸ் கம்மியா எடுத்துட்டு ரன் எவ்வளவு அடிக்கிறாங்களோ அவ்வளோ டீமுக்கு நல்லது. அதை ஜிடி சூப்பரா பண்றாங்க. ஸோ அதனால பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் சம்மரி நான் முடிச்சுக்கிறேன். நைஸ் நைஸ், சூப்பர். ஸோ ஓகே, என்னோட சம்மரி என்ன பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச், பேட் கமின்ஸ். ஸோ இத்தனை மேட்ச் வந்து பார்க்கும்பொழுது என்ன ஒரு இன்டென்ட்னா, விக்கெட் போனாலுமே சரி நாங்க அடிப்போங்கிற ஒரு இன்டென்ட் வந்து காமிச்சாங்க இத்தனை மேட்சுமே. பட் இன்னைக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது அது இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ நடுவில் வந்த பேட்டர்ஸ் எல்லாமே வந்து சொதப்பல். மெயினா வந்து இஷான் கிஷான்.
ஸோ ஒரு ஒன் டே இன்னிங்ஸ் ஆடிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் கிளாசன் கூட அட்லீஸ்ட் பாலுக்கு மேல ரன் இருந்துச்சு. ஆனா இவன் வந்து நான் விடவே மாட்டேன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சுட்டு ஆட்டமா போட்டான். ஆட்டம் 1ஆம் நம்பர் ஆட்டம் இல்ல, பயங்கரமான ஆட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ் எங்கடான்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. ஸோ அதுலயே வந்து ஒரு பெரிய ஒரு மைண்ட் ஃபக்கா நான் பார்த்துட்டு தூக்கி வைக்கிறேன் அந்த இஷான் கிஷானை. அண்ட் அந்த இன்டென்ட் இல்ல எஸ்ஆர்சி என்னாச்சு என்ன கருமோ ஒன்றும் புரியல எனக்கு. அபிஷேக் சர்மா ஒருத்தவங்க கொண்டு போறதுதான் மேட்ச் இன்னைக்கு. மத்தபடி ஜாலியா யாரோ போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஜிடி. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் எப்பவுமே சொல்லணும்னா. ஸோ இன்னைக்கு வந்து இஷாந்த் சர்மா வந்து எக்ஸ்பென்சிவ் சொன்னான். அது அவனுக்கு பதிலாக வேற ஏதாவது யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னேன். ஆக்சுவலா நீ நோட் பண்ணினா இன்னைக்கு 4 பால் தான் போட்டாரு சாய் கிஷோர். அவர் ஓவரே யூஸே பண்ணல. ஸோ மேபி வேற ஏதாவது டிஃபெண்ட் பண்ணாம ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இவரை கொண்டு வராம மாத்திருப்பாரோ, இன்னைக்கு ஏதோ ட்ரையல் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரஷீத் கான் போடுறான், அப்படி இல்லைன்னா சாய் கிஷோர் போடுறான். 2 பேருமே ஒன்னா நீ போட்டு பாக்கல. அது அங்க டெஸ்டிங் போயிட்டு இருக்கு எனக்கு இன்னும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமா, அண்ட் நீ இன்னைக்கு சொன்ன மாதிரி ஏதோ பண்றாங்க. ஏதோ சம்திங் அது நியூவா ட்ரை ஆஷிஷ் தான் பண்றாங்க. ஏதோ என்னன்னு பிளான் எனக்கு தெரியல. பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் போட்டாங்கன்னா பயங்கரமா ஸ்டாப் ஆகும். பட் இன்னைக்கு வந்து இது ஒர்க் ஆகல, ரஷீத் கானோட பவுலிங் ஒர்க் ஆகல. பட் ஆனா லாஸ்ட் இந்த 4 பாலுமே தரமான பால். சாய் கிஷோர் அடிக்கவே முடியல, 4 பாலுக்கு 1 ரன் தான் கொடுத்தாரு. இதுவே சென்ட்ரல்ல வந்து போட்டிருந்தா மேபி விக்கெட்ஸ் ஃபால் ஆகி இன்னுமே ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றதுனாலும் பண்ணிருப்பாங்க, சொல்ல முடியாது. அண்ட் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த பவுலிங் ஹீரோ அப்படின்னு யாரும் சொன்னா பிரசித் கிருஷ்ணா. தலைமை வந்து வேற போன ஒரே ஒரு மேட்ச் தான் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை தவிர எல்லா மேட்சுமே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ். எங்க கொடுத்தாலும் நான் போடுவேன் அப்படின்னு ஹாரிஸ் சொன்னா பாரு, எங்க கொடுத்தாலும் அவன் போடுவான். அவன்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஜிடிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 3 பேருமே வந்து எல்லா மேட்சுமே பழகுறாங்க. அதனால சொல்றதுக்கு இல்லை. நீங்க என்ன வருதுன்னா என் தலைவன் கருப்பம் வரல, கருப்பம் வராமலே இவ்வளவு ரன் அடிச்சிட்டாங்க. அதனால சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னுமே பேட்டிங் இருக்கு உங்களுக்கு. கருப்பம் ஆடல, தெவட்டியா, ஷாருக் கான் நிறைய பால் ஃபேஸே பண்ணல. ஸோ செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. எடுத்து வாயில வைக்கிறானுங்க ஒரு டீமுக்குமே. கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்சனா இருக்கட்டும், பட்லரா இருக்கட்டும், எங்க 3 பேர் தாண்டி விக்கெட் போவாதுடா. அப்படி போச்சுன்னா நாங்க ஒரு ஸ்கோரை செட் பண்ணிட்டு தாண்டா போக விடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீமும் எடுத்து வாயில போடுறானுங்க. ஸோ பயங்கர பிளஸ்ஸா போயிட்டு இருக்கு, பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரியே இவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா டாப் 2 என்ன டாப் 2 நினைச்சா கப்பு கூட அடிக்கலாம். ஸோ அதுதான் கில்லோட கேப்டன்சியுமே வந்து பாராட்ட வேண்டிய இத்தனை மேட்சஸா வந்து பாராட்ட வேண்டியதான். ஸோ அவர் வந்து மைனஸா நான் எதுவுமே பார்க்கல. ஸோ ஓகே, ஒரு இன்டென்ட் இருக்கு, இந்த டீம் கப் அடிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்படியே வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு மாலையை போட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவோமா, நம்ம டைம் ஆகுது. ஸோ ஓகே, எஸ்ஆர்ஹெச் வந்து மாலையை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு ஃபர்ஸ்ட் டாப் 4ஓட டாப் 3க்கு வந்து பயங்கரமான ஃபைட் இருக்கு, டாப் 4க்கும் ஃபைட் இருக்கு. ஸோ இதுக்கு மேல எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம், ஐபிஎல் ரிவ்யூஸ், பண்ணி வீடியோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க, நீங்க பண்ண வேண்டியது வந்து 4 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, முக்கியமா ஷேர், அந்த ஷேரை மட்டும் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அடிச்சு ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க பேசுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளவுதான். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய், ஆதித்யா, ஹாரிஷ். ஹாரிஸ் ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.